Hello friends, so in the video la nama what is Excel and component of Excel பத்தி தான் பார்க்க போறோம். So first வந்து Excelனா என்னங்கறது தெரிஞ்சுக்கலாம். So Excelங்கிறது ஒரு work book. So இதுல வந்து நம்ம டேட்டாஸ் வந்து ஸ்டோர் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவோம் and நம்மளோட work வந்து simplify பண்றதுக்காக நம்ம Excel வந்து யூஸ் பண்ணுவோம். For example, இங்க sales report for the year of 2025 னு கொடுத்திருக்கேன். இப்போ இந்த 2025 ஓட மொத்த சேல்ஸும் வந்து calculate பண்ணனும். அது எப்படி பண்ணலாம்னா ஜஸ்ட் இந்த ரேஞ்ச் செலக்ட் பண்ணிட்டு alt and equal toங்கற அந்த ஐகான் வந்து கொடுத்துறேன். அது கொடுத்ததுமே எனக்கு சம்ங்கற ஃபார்முலா வந்து அப்ளை ஆகிருக்கு. சோ இது எல்லாமே நம்ம டோட்டல் பண்ணனும்னா நம்ம கால்குலேட்டர் வந்து யூஸ் பண்ண தேவையில்ல, இல்ல நம்ம மொபைல் ஃபோன் யூஸ் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் ஒரு ரெண்டு கீ வச்சே நம்ம இந்த மொத்த டேட்டாஸையும் டோட்டல் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒர்க்ஸ் வந்து சிம்பிளிஃபைட் பண்ணுறதுக்காக தான் எக்ஸல் வந்து யூஸ் பண்ணுவோம். தென் காம்பனண்ட் ஆஃப் எக்ஸல்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே நம்ம என்ன பார்க்குறோமோ இதுதான் வந்து காம்பனண்ட் ஆஃப் எக்ஸல். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து குவிக் ஆக்சஸ் டூல் பாருங்கிறது என்னன்னு பார்க்கலாம். ஸோ குவிக் ஆக்சஸ் டூல் பாருங்கிறது என்னன்னா, இப்போ நான் ஒரு ஃபைல் வந்து புதுசாக ஓப்பன் பண்ணணும்னா ஒன்று கண்ட்ரோல் என்னங்கிற ஷார்ட்கட் கீ வந்து யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஃபைலுங்கிற இந்த டேப்ல போயிட்டு நியூன்னு கொடுத்து நம்ம ஒரு புது ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். பட் அதுக்கு பதிலாக நான் குவிக்கா வந்து ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணணும்னா இங்க இருக்கு இல்லைங்களா, இதை யூஸ் பண்ணி நம்ம ஒரு நியூ ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். தென் அதுக்கு கீழே ஃபைல், ஹோம், இன்சர்ட்னு இருக்கு இல்லைங்களா, இது எல்லாமே நம்ம டேப்ஸ்ன்னு சொல்லுவோம். தென் இங்க கட், காப்பி, பேஸ்ட்னு இருக்கு இல்லைங்களா, இது எல்லாமே கமாண்ட்னு சொல்லுவோம். அண்ட் குரூப் ஆஃப் கமாண்ட்ஸை ரிப்பன்ஸ்ன்னு சொல்லுவோம். கிளிப் போர்ட், ஃபாண்ட், அலைன்மெண்ட் இது எல்லாமே ரிப்பன்னு சொல்லுவோம். தென் இங்க ஒரு சின்னதா ஒரு பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து நேம் பாக்ஸ்ன்னு சொல்லுவோம். இதை ஏன் நேம் பாக்ஸ்ன்னு சொல்றோம்னா, எக்ஸல்ல இருக்கிற எல்லா செல்லுக்குமே ஒரு ஒரு நேம் வந்து இருக்கு. இப்போ நான் இந்த செல்லை கிளிக் பண்றேன்னா J6ன்னு காமிக்குது இல்லைங்களா, அண்ட் இந்த செல்லை கிளிக் பண்ணும்போது H13 காமிக்குது. ஸோ இந்த மாதிரி எத்தனை செல் இருக்கோ அந்த செல்லோட நேம் வந்து எனக்கு இங்க காமிக்கும். ஸோ அதனால தான் இதை நம்ம நேம் பாக்ஸ்ன்னு சொல்றோம். நெக்ஸ்ட் இது வந்து ஃபார்முலா பார்ன்னு சொல்றோம். ஏன் இதை ஃபார்முலா பார்ன்னு சொல்லுவோம்னா, இப்போ இந்த ஜானுங்கிற இந்த டெக்ஸ்ட் இருக்கு இல்லைங்களா, இதை நான் கிளிக் பண்ணேன்னா இந்த ஃபார்முலா பார்ல எனக்கு ஜானுங்கிற நேம் மட்டும்தான் இருக்கும். அதர்வைஸ் நான் என்ன நம்பர் வந்து செலக்ட் பண்ணேன்னாலும் இங்க எனக்கு அந்த நம்பர்ஸ் வந்து காமிக்கும். இங்க நம்ம ஃபார்முலா வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். இங்க ஆக்சுவலா என்ன இருக்கு, 6,73,068ங்கிற நம்பர் இருக்கு. பட் நான் இதை செலக்ட் பண்ணும்போது மட்டும் நம்ம அங்க என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கோமோ அந்த ஃபார்முலா தான் காமிக்கும். ஸோ ஃபார்முலாவை ரிஃப்ளெக்ட் பண்றதால தான் இதை நம்ம ஃபார்முலா பார்ன்னு சொல்லுவோம். தென் இங்க ABCDன்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இது எல்லாமே காலம் ஹெட்டர்னு சொல்லுவோம். அண்ட் 1 2 3ன்னு இருக்கிறது ரோ ஹெட்டர்னு சொல்லுவோம். ஸோ எனக்கு என்டையர் காலம் செலக்ட் பண்ணணும் இல்லை என்டையர் ரோ செலக்ட் பண்ணணும்னா ஜஸ்ட் நம்ம இந்த காலம் ஹெட்டர் கிளிக் பண்ணிட்டு என்டையர் ரோ அண்ட் காலம் வந்து செலக்ட் பண்ணிக்க முடியும். தென் இங்க இருக்கு இல்லைங்களா, ஷீட் 1 2 3 இது எல்லாமே ஷீட் டேப்னு சொல்லுவோம். இன்கேஸ் எனக்கு மல்டிபிள் ஷீட்ஸ் வந்து ஆட் பண்ணணும்னா இந்த பிளஸ் ஐகான் யூஸ் பண்ணி நம்ம மல்டிபிள் ஷீட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். தென் இது வந்து ஸ்க்ரோல் பார்ன்னு சொல்லுவோம். ஜஸ்ட் இது நம்ம ஸ்க்ரோலிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து ஜூம் கண்ட்ரோல்னு சொல்லுவோம். எவ்வளோ அளவு ஜூம் இன் பண்ணணும், எவ்வளோ அளவு ஜூம் அவுட் பண்ணணுங்கிறத நம்ம இங்க டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம காம்பனண்ட் ஆஃப் எக்ஸல் அண்ட் வாட் இஸ் எக்ஸலுங்கிறத பார்த்தோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.